ஃபைட் டென்ஷன் வணக்கம்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் இவங்களோட தயாரிப்பில் ஐயப்பன் அவர்களோட டைரக்ஷனில் வெளியே வந்திருக்க படம் தாங்க ரூபன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ வந்து மலை கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ளே போயிட்டு மலத்தேன் எடுத்து அதை விற்று தான் அவருடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக வந்து குழந்தை இல்லை. இதனாலே வந்து ஊர் மக்கள் இவங்களெல்லாம் ரெண்டு பேருமே வந்து தள்ளி வச்சுறாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து மனசு உடைஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் ஊர் மக்கள் மேலே கொஞ்சம் கோபமும் இருக்குது. அதில் நம்ம ஹீரோ வந்து சவால் விடுவார். ஒரு நாள் நீங்களாம் வந்து என் காலில் விழுவிடா அப்படின்னு வந்து சவால் விடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. அதை வந்து வளர்க்க பார்க்குறாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அப்படின்ற ஒரு சம்பவத்தை கொண்டு போன விதம் தாங்க இந்த ரூபன் படத்தில் ஒன்லைனரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி சொன்னால், நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தாங்க. இவர் வந்து தன்னுடைய தொழிலுக்காக காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க தேனி எடுத்து ஊருக்குள்ளே விற்று அதை வச்சு தான் இவர் பழப்பு வந்து போயிட்டுருக்கு. இவருக்கு வந்து மனைவி இருக்காங்க. அந்த மனைவி வந்து கண்ணும் கருத்துமாக பத்திரமா பார்த்துருக்க ஒரு ஆளாக தான் நம்ம ஹீரோ வந்து வந்திருக்காரு. இவருக்கும் ஊர் மக்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இதனால் வந்து ஊர் மக்கள்லாம் ஒரு நல்லது நல்லாலும் கெட்டது நடந்தாலும் இவங்களை வந்து கூப்பிடுறதில்ல. அதனாலே இவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து போக நம்ம ஹீரோக்கு வந்து காட்டுக்குள்ளே ஒரு குழந்தை கிடைக்குது. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இவங்க குழந்தைய வந்து வளர்க்குறாங்க. இதை தொடர்ந்து அந்த பையனை நம்ம ஹீரோ இப்படிலாம் வளர்க்குறாரு. அந்த பையன் யார், எதுக்காக இங்கே வந்து சேர்ந்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக் நிறையவே இருக்குங்க. ஒரு சண்டை வைக்கிறாங்கன்னா அந்த சண்டை எதுக்காக வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்கன்னே தெரியாமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக்காக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் சொல்ல வந்த கதையோ சொல்ல வந்த விஷயமோ நல்லா இருக்குது. இதை முன்னாடியே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமே. இதை வந்து நீங்கள் கடைசியில் தான் காட்டினா மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் என்ன டீட்டெயில் கொடுத்துருந்தீங்கன்னா கடைசியில் உட்காந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி அவங்க சொல்ல வந்த விஷயங்களை இழுத்து கடைசியில் சுப்பில் லட்சம் மாதிரி சொன்னாங்க பாருங்க. சே, அப்படி ஆயிடுச்சு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ளே போனீங்கன்னா, நம்ம ஹீரோ, அவங்க மனைவி, அவங்க பையன், அதை தொடர்ந்து ஒரு வில்லனும் நம்ம ஹீரோக்கு புதுசாக முளைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்ததாக சொல்லணும். அந்த காட்டில் வந்து விலங்கு வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கு. இவங்க வந்து பசிக்காக தான் வந்து வேட்டையாடிட்டு இருக்கிறதா ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கே தெரிய வருது, இவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்காக மிருகங்களை சாவடிக்கிறாங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு எதிராக நம்ம ஹீரோ நிற்கிறாரு. இவங்களுக்கும் ஹீரோக்கும் அந்த மோதலில் நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்ற ஒரு பகையோடைய செகண்ட் ஹாஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு படப்படப்போட கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ வாழ்ற அந்த கிராமத்துக்குள்ளே புலி வந்துருந்தாங்க. அட்டப்பாவி, புலியை வர விட்டிங்களா அப்படின்னு இருந்துச்சு. புலி வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி பயப்படுறாங்க, வீட்டு விட்டு வெளியே வரத்துக்கே தயங்குறாங்க. இதுதான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கலாமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சுங்க. மற்றபடி இந்த ஹீரோ வந்து புலியை பிடிச்சி அது கூண்டில் அடிச்சு இந்த மாதிரிலாம் சாகசம் பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அந்த மாதிரி கொடுக்காத இருந்தது சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மலைக்கு போகிறதுக்காக மாலை போடுவார். அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவை கூப்பிட மாட்டாங்க. என்னடா லாஜிக் இது? நம்ம ஹீரோவும் இந்த கிராமத்தில் ஒருத்தர் தான். எதனால கூப்பிட மாட்டேன்றீங்க, ஏன் கூப்பிட மாட்டேன்றது சொல்ல மாட்டேன்றீங்க, கூப்பிடவே மாட்டோன்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தா படத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் வைஸ் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. சில பேருக்கு ஆக்டிங் வந்து அந்த முகைபாவனை அதெல்லாம் சரியாக செட் ஆகலை. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா படத்துக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் நம்ம சார்லி வந்திருக்காரு. அப்புறம் வந்து கஞ்சா கருப்பு வந்திருக்காரு. நம்ம தெரிஞ்ச முகங்கள் நிறையவே வந்திருக்காங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் தாங்க ஹைலைட்டு. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளைமேக்ஸை கொடுத்துருந்தாங்க. டேய், இப்படி ஒரு படமா அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. அப்படி ஒரு படத்தை தான் கடைசியில் கொடுத்துருக்காங்க. அரே அப்பா. இந்த படத்தோட கதாநாயகன் விஜய் பிரசாந்த் அவர்களை பற்றி சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஆக்டிங் விஷயம் சரி, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர் வந்து ஒரு சில இடங்களில் கத்திர வைத்துட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்ததுங்க. அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் என்ன படம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவரோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனல். இதை தொடர்ந்து இவருக்கு நிறைய படங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் நடிக்கிற படங்களில் ஒரு சில இடங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு இவருக்கு தோணி இருந்து அதை சொல்லியிருந்து அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருந்திருக்கும். அந்த லாஜிக் மிஸ்டேக் நிறைய இடங்கள் இருந்து அந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக வந்திருக்கு. சாங்ஸ்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஏற்றுற மாதிரியே இருந்ததுங்க. ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் சாங்ஸ் குறைய சொல்ல முடியாது. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துக்கு.
இந்த படத்தோட கதாநாயகி காயத்ரி அவர்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு அதிகமாக ரோல்ஸ்லாம் இல்லை. ஸோ அம்மா அதாவது பல வருஷங்களாயும் குழந்தை பெற்றுக்க முடியலன்ற அந்த சோகத்தில் இருக்கும்போது தாயோட இயக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத இவங்களுக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட ஆக்டிங்ஸும் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே காட்டியிருக்காங்க. அத்தனை நம்ம சார்லி அவர்களை பற்றி சொன்னால் இவங்களோட ஆக்டிங் வச்சு சரி பர்ஃபார்மன்ஸ் இவரும் கலக்கியிருக்காருங்க. அதாவது ஒரு தந்தையாக வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவார். அந்த வீடை கட்டி முடிக்கும் போது அந்த வீடே அவர் கையில் இல்லைன்னு தெரிய வரும்போது அவருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும்ன்றத அழகாக காட்டியிருக்காரு நம்ம சார்லி அவர்கள். அடுத்தது கஞ்சா கருப்பு வந்திருக்கா. ஸோ இவருக்கு வந்து இந்த படத்தில் நிறைய இடங்கள்லாம் கொடுக்கல. ஒரு சில இடங்களில் பஞ்சாயத்து நடக்கும் போது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. பட் ஆனால் வாய்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் பார்க்க நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஹீரோக்கு பையனாக வந்திருக்கு. அவரோட ஆக்டிங் வைஸாக இந்த படத்துக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா கொடுத்துருந்தா படத்துக்கு இன்னும் ஹைலைட்டாக இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் நினச்சா எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்ஸும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் ஐயப்பன் அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி நாங்கள் இந்த படத்தோட பேர் வந்து ரூபன் வெஸ்ட்டு கடைசியில் கொடுத்துற ஒரு படம் தாங்க ஐயப்பன் அப்படின்ற ஒரு விதம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் ஒரு சாங் வரும்போது அந்த சாங்கோட எண்டிங்கில் வந்து காட்டும் போதே நான் யோசிச்சிருக்கணும் இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத. பட் ஆனால் இந்த படம் எண்டிங்கில் அது கொடுத்தது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்தது. சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருந்தாரு. அது இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு மிஸ்டேக்னு கேட்டிங்கன்னா அவருக்கு சொன்ன விதமோ செஞ்ச விதமோ பக்காவாக இருந்ததுங்க. ஆனால் அந்த சில இடங்களில் சண்டை காட்சி வரும்போது அதுக்கான லாஜிக் என்ன வேணும் அப்படின்றத யோசிக்காமல் விட்டால் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த லாஜிக் வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லாவே இருந்திருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு, ஆனால் ஏன் போடுறாருன்ற ஒரு விஷயத்த வந்து நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்கலாம். எதுக்குடா நீங்கள் அச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடத்துல நம்ம ஹீரோட பையன் வந்து ஒரு விஷயத்த செய்வார். ஸோ அந்த விஷயத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருவோம். 2 விஷயம் இருக்கும் போது அதில் ஒரு விஷயத்த மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் போய் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் ஹிடன் டீட்டெயிலாக இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த 2 விஷயம் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்க சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் மியூசிக் ஒர்க்கு, எடிட்டிங் ஒர்க்கு, கேமரா ஒர்க்கு இது எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா மலை கிராமம் அப்படின்னும் போது அந்த மலை சுற்றி எடுக்கிற அந்த கேமரா விஷுவல்ஸ் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் டல் ஆச்சாலும் நம்ம வெப்சீரிஸ் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ படம் பார்க்குற ஃபீல் கிடைக்கணும். கேமராவோட குவாலிட்டி கண்டிப்பாக அதுக்கு முக்கியம். அது டைம்ல எடிட்டிங் ஒர்க்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே வந்து பேசிக்காக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஒர்க் வந்து ஹார்ட் அது வந்து இதயம் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு போனீங்கன்னா பார்க்க முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பார்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.